வணக்கம் ஐஎஸ்எஸ் நேயர்களே. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் பாதகமாக சாதகமாக அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர்னால் ரொம்ப பயந்து என்ன பண்ணுறதுன்னு இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது, அதனால் எனக்கு லாஸ் வந்துடுமோ இப்படி அப்படின்னு ஏதோ ஒரு கன்க்ளூஷன்லேயே இருக்காங்க. ஸோ அது வந்து அந்த கன்க்ளூஷன் ரைட்டாக இருக்காங்க. நார்மலாக என்ன சொல்கிறோம், தியரி என்ன சொல்லுதுன்னா, லோயர் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் டிசரேபிள், நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் கெட்டதுன்னு எங்கேயுமே சொல்லலை. அது என்ன, நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ஒன்று பார்த்துக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை டிஸ்கிரிஷனரி போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துறோம். எது நல்லதோ அதை நீ செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம், பணத்தை கொடுத்துட்றோம். அப்போது அவர் எது நல்லதோ அதை செய்கிறாரு. அந்த செய்கிறதுனால நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, அதுக்கப்புறம் தான் அதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் பண்ணுறாரு, அவர் ஒரு ஹைண்ட் சைட்டில் இருக்கோம், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இதில் விற்றுடலாம், இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்டாக்ஸை ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் அவருக்கு வாங்கியிருப்பார். அதோட அவுட்புட்டு சில நேரம் 3 monthஸில் தெரியும், 6 months தெரியும், இல்லாட்டி 1 year 1.5 years கழிச்சு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது அது எப்படின்னு. பட் நம்ம மெஷர் பண்ணும்போது 1 yearல பார்த்து நிறைய பேர் ரொம்ப அஜிடேட் ஆகிட்டாங்க. சில நேரத்தில் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் 1 year பீரியடில் டெஃபினட்டாக சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருந்திருக்கு. ஆனால் செகண்ட் இயர் அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்திங்கன்னா, சில ஃபண்டு வருவாங்க 1-2 years பயங்கரமாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 years அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்போது போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேஸ் ஸ்டடிக்கு நம்ம லார்ஜ் கேப்பை இக்னோர் பண்ணிட்டோம். ஏன்னா பிகாஸ் லார்ஜ் கேப்பில் நார்மலாக வந்து போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவரே பண்ண மாட்டாங்க, ஜாஸ்தி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதனால் பெரிய ஒரு அட்வான்டேஜே வராது அவங்களுக்கு பெரிய 1-2 ஸ்டாக்ஸ் தான் மாற்ற முடியும், நிறைய பெருசாக மாற்ற முடியும். அதனால் நார்மலாக இந்த போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர்ஸ்லாம் எப்போ நடக்குதுன்னா, மல்டி கேப்பு, மிட் கேப், ஸ்மால் கேப்பில் நடக்கும். அது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஜாஸ்தி நடக்கும், அதோட கொஞ்சம் மல்டி கேப்பில் கம்மியாக நடக்கும். இந்த 3த்தில் தான் ஜாஸ்தி பண்ணோம். மீதி ஃபண்ட்ஸ்லலாம் பெருசாக செக்டார் ஃபண்ட்ஸில் சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. செக்டார் ஃபண்ட்ஸு அது தீமை பொறுத்தது. தீம் முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே அவுட் ரைட்டாக விற்று வருவாங்க. அப்போது நார்மலாக நம்ம டைவர்சிஃபைட் ஃபண்டில் எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மல்டி கேப் ஃபண்டை ஃபஸ்ட்டு மல்டி கேப் ஃபண்டை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆர்டர் ஆஃப் ரிஸ்க் மாதிரி போடலாம். மல்டி கேப் கொஞ்சம் ரிஸ்க்கு, அதோட கொஞ்சம் ரிஸ்க்கு மிட் கேப், அதோட ரிஸ்க்கு ஸ்மால் கேப், இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அப்போ இந்த ஃபண்ட் மேனேஜர் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். இப்போ 2023 என்ன நடந்துக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு மல்டி கேப் ஃபண்டு எடுத்துக்கலாம். மல்டி கேப் லாஸ்ட் 2-3 years தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. இப்போ மல்டி கேப்பில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டர்ன் ஓவர் 0.15 times டர்ன் ஓவர் ஆனது வந்து ஆக்சிஸ் மல்டி கேப், அதோட ரிட்டர்ன் 39%. 2.42 times நடந்தது வந்து குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்டு. ரெண்டுத்தோட ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். ஆக்சிஸ் மல்டி கேப்போட ரிட்டர்ன் 39%, குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்டோட ரிட்டர்னு 26.3%. தட் மீன்ஸ் 2.4 times இவர் வந்து போர்ட்ஃபோலியோ சேர்ன் பண்ணுறதுனா என்னென்னா வாங்கி விற்கிறது. நிறைய பேர் இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஜார்கன் யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிட்றாங்க. சேர்ன் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா வாங்கி விற்கிறது. இவ்வளோ டைம்ஸ் ஸ்டாரை இவ்வளோ வாங்கி இவ்வளோ டைம்ஸ் விற்றுருக்குறாங்க, அதான் அந்த சேர்ன் பண்ணுறதோட அர்த்தம். அப்போது இவர் 2.4 times வாங்கி விற்று இருக்கிறாரு. குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்டு அவர் ரிட்டர்ன் 26% கொடுத்துருக்காரு. நம்ம ஆக்சிஸ் மல்டி கேப்பு 2 வருஷமாக சரியாக ஐபிஓ வந்த அப்புறம் சரியாக அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல, கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணினே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க சேர்னே பண்ணல, அவங்க வாங்கின ஸ்டாக்ஸு கன்விக்ஷன் இருந்தது. திடீர்னு அந்த ஸ்டாக்ஸ் ரேலி ஆகும்போது இவங்க 39% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பந்தன் மல்டி கேப். ஓகே, இவங்க 0.38 times சேர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரிட்டர்ன் 32%. இன்னொரு ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப்பு, அவங்க லெஸ் தென் இந்த மல்டி கேப்பில் நம்ம எடுத்துருக்கிறதுலாம் டாப் 5-6 ஸ்கீம்ஸ் ஒட்டி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா டாப்பர் எப்படி பண்ணியிருக்காங்க இதை வச்சு நம்ம பார்க்குறோம். ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட 0.10 தான் அவங்களோட சேர்னிங்கே, ஆனால் அவனோட ரிட்டர்ன் 41.26. இருக்கிறதுலே லீஸ்ட் சேர்ன் வந்து ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப்பு, ஆனால் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்தது ஹெச்டிஎஃப்சி. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களோட பெட்டு இந்த வருஷம் கன்வெர்ட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு, மீதி பேரோட இந்த பெட்டு வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. லோ டர்ன் ஓவர் பண்ணி எனக்கு ரிட்டர்னே கொடுக்கலன்னா வேஸ்ட் இல்லை. இப்போ நம்ம குவாண்ட் ஆக்டிவ் எடுத்துக்கலாம். 2.42 times சேர்ன் பண்ணி 226.3 கொடுத்துருக்காரு. இவர் சேர்ன் கம்மியாக பண்ணியிருந்தார்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வந்திருக்கலான்னா, இப்போ நம்ம ஷேர் இவங்களாம் பெரிய வால்யூமில் ட்ரேட் பண்ணால் அவங்களோட ப்ரோக்கரேஜ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்பயுமே 0.1 0.15 மேலே ப்ரோக்கரேஜ் இருக்குது. மீதி கஸ்டோடியன் சார்ஜ், டிமேட் சார்ஜஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தால் கூட 0.15னா உங்களுக்கு 0.25 to 0.3%. இப்போ 2.4 times பண்ணியிருக்காரு. சும்மா ஒரு 0.25 வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. 0.25 வச்சுருந்தா என்ன இருக்கும், எவ்ரி 1 timeக்கு 0.25% இஸ் லாஸ். 2.4 timesக்கு கிட்டத்தட்ட இவர் 0.6% ரிட்டர்ன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ டர்ன் பண்ணியிருக்காரு.
அப்போ 0.6% 0.7% ஆட் பண்ணியிருந்தா இவரோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் 27 இருக்குது. அப்போ கூட குவாண்ட் ஆக்டிவ் இஸ் அண்டர் பர்ஃபார்ம் ஃபார் திஸ் இயர் டிஸ்பைட் அவங்க நிறைய போர்ட்ஃபோலியோ சேர்ன் பண்ணு. அடுத்தது மிட் கேப் பார்க்கலாம். மிட் கேப்பில் ஹையஸ்ட் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறது வந்து குவாண்ட் மிட் கேப் தான் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 3.3 டைம்ஸ் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது லீஸ்ட்டு டர்ன் ஓவர் பண்ணது யாரும் பண்ணலாம், கனரா ரெபோக்கோ மிட் கேப் தான் லீஸ்ட்டாக டர்ன் பண்ணியிருக்காங்க. கனரா ரெபோக்கோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 33%, குவாண்ட் மிட் கேப்போட டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 36.6. இவங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3.62% ரிட்டர்ன். இவங்க சேர்ன் பண்ணி கூட இவங்களோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார்? கனராவோட பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே கேட்டகரியில் நம்ம பார்த்தோன்னா ரீசனபிளாக சேர்ன் பண்ணி டீசென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இடல்வேஸ் மிட் கேப் தான் கொடுத்துருக்காங்க. இடல்வேஸ் மிட் கேப்பு 40.8% கொடுத்துருக்காங்க. அவனோட போர்ட்ஃபோலியோ சேர்ன் ஓவர் இஸ் 0.55 டைம்ஸ். கொஞ்சமாக சேர்ன் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதே நம்ம ஸ்மால் கேப்பில் எடுத்து பார்க்கலாம். ஸ்மால் கேப்பில் வந்து குவாண்ட் ஸ்மால் கேப் வந்து 1.51 டைம்ஸ் போர்ட்ஃபோலியோ சேர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரிட்டர்ன் 48.3%. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் தான் லீஸ்ட்டு, 0.2 டைம்ஸ் தான் அவங்க போர்ட்ஃபோலியோ சேர்ன் பண்ணியிருக்காங்க, 35.45. போர்ட்ஃபோலியோ சேர்ன் பண்ணாமல் அவங்க கம்மியாக கொடுத்துருக்காங்க. குவாண்ட் ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ சேர்ன் பண்ணி வெரி குட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆக்சிஸ் இது வந்து 35.4, இது 48.9, 49 வச்சுக்கோங்க, எக்ஸாம் கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட 14.5% டிஃப்ரென்ஸ் இருக்குது பர்சன்டேஜில் ரெண்டுத்துக்கும். 14.5% பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். ஆனால் இதோட பியூட்டி என்னென்னா, இந்த பந்தன் அப்படின்னு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது. தட்ஸ் ப்ரீவியஸ்லி ஐடிஎஃப்சியோட ஃபண்டு இப்போ பந்தனுக்குள்ளே இருக்குது. பந்தன் வாங்கிட்டாங்க, பந்தன் பேங்க் வாங்கிட்டாங்க, அதில் இருக்குது. அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 57.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, 1 இயர் ரிட்டர்ன். அவங்களோட போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் 0.87. அப்போது ஆக்சிஸோட பந்தன் நிறைய கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ ஜாஸ்தி டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட இவங்க கிட்டத்தட்ட 23% பாயிண்ட்ஸ் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம என்ன தெரியுது, சேர்ன் பண்ணுறது போர்ட்ஃபோலியோ பாதகமும் கிடையாது, பாதகமும் கிடையாது. போர்ட்ஃபோலியோ மேனேஜர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ போர்ட்ஃபோலியோ மேனேஜர் நான் சேர்ன் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டாருன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். சம்டைம்ஸ் நாங்கள் 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு தான் அதை பண்ணலாம். பட் குவாண்ட் பை அண்ட் லார்ஜ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஃபண்ட் ஸ்டாக்கில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வேல்யூ இல்லை, அந்த ஸ்டாக்கில் ஃபேர் வேல்யூக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு, இதுக்கு மேலே ஏறுறது கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக இருக்குன்னா அவங்க அதை ரெடி டு செல் பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் குவாண்ட் ஃபண்ட்ஸ் எப்பயுமே எல்லாரோட டர்ன் ஓவர் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். பட் நம்ம என்ன பார்க்கணும் குவாண்ட்லனா, அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்வெஸ்டர்ஸ் எங்களை மாதிரி அட்வைசர்ஸ்கிட்டயோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டயோ வர்றவங்க, நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ஃபேக்ட் ஷீட்டெல்லாம் பார்க்காம இருந்தால் இட் இஸ் ஓகே. ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஃபேக்ட் ஷீட்டை படிக்கணும், ரேஷியோஸ் படிக்கணும், இதெல்லாம் படித்தா தான் உங்களால் பண்ண. இப்போ ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்டர் வந்திருந்தார். எங்கள் மூலியமாக வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். இப்போ இந்த ரிவ்யூக்கு வந்திருந்தார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணார். எங்கள் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணதையும் அவர் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதையும் அவருக்கும் எங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா சில ஃபண்ட்ஸ்லாம் 16% பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறார், இல்லை சார் நான் விற்றுட்டு எல்லாத்தையும் மாற்றிடுறேன், நான் தனியாக ஹேண்டில் பண்ணலான்னு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் உங்கள்கிட்ட வந்தேன், அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தேன், இப்போ எல்லாத்தையும் மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் வருது. ஆனால் அவங்க வச்சுனும் போது எந்த லாஜிக் இல்லாமல் திடீர்னு 1 இயர் ரிட்டர்ன் ஒண்டி பார்த்து வாங்கிடுறாங்க. ரேஷியோஸோ அது ப்ரைஸ் டு புக்கோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸோ இபிஎஸ்ஸோ எதுவுமே பார்க்காம தான் வாங்கிடுறாங்க. திடீர்னு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணால் அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் நீங்கள் ஃபேக்ட் ஷீட்டு இந்த ரேஷியோஸ்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கையோ இல்லை ஒரு அட்வைசர்ட்டையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசாக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் சுரேஷ் பார்சார், தி சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் மைசெட் கன்சல்டன்ட். மேலும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் ஒரு வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.